கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் அதிசீக்கிரத்தில் வருகிறவருமான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இதோ இந்த 2021 ஆண்டு தொடங்கி 2 மாதங்கள் வெகு வேகமாய் ஓடிவிட்டது. 3வது மாதத்திலே காலெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதம் மார்ச் மாசம். இந்த மார்ச் மாசத்திலே என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? கழிந்த மாதத்திலே நான் ஒரு சில கஷ்டங்களை சந்தித்தேனே, கழிந்த மாதத்திலே நான் ஒரு சில உபத்திரவங்களை சந்தித்தேனே, கழிந்த மாதத்திலே நான் ஒரு சில இழப்புகளை சந்தித்தேனே, கழிந்த மாதத்திலே நான் ஒரு சில வியாதிகளை நான் சந்தித்தேனே, கழிந்த மாதம் எனக்கு ஒரு உபத்திரவத்தின் மாதமாய் இருந்தது. இந்த மாதத்திலே ஆண்டவர் என்னை நடத்துவாரா? இந்த மாதத்திலே என்னுடைய கடனை ஆண்டவர் அடைக்க உதவி செய்வாரா? இந்த மாதத்திலே என்னுடைய வேலை காரியத்திலே ஒரு அற்புதம் நடக்குமா? இந்த மாதத்திலே எனக்கு ஒரு கற்பத்தின் கனி கிடைக்குமா? இந்த மாதத்திலே என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இருக்குமா? இந்த மாதத்திலே என்னுடைய சரீரத்திலே விடுதலை வருமா? இந்த மாதத்திலே நான் எதிர்பார்த்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில நன்மை ஆண்டவர் செய்வாரா? நான் இந்த மாதமும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறேனே. இந்த மாதம் நான் எப்படியாகிலும் கஷ்டப்படக்கூடாது, இந்த மாதம் நான் எப்படியாகிலும் வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இந்த மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசியுங்கள். இந்த மாதத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். தேவனை விசுவாசிப்பதுதான் ஒன்று, தேவனை நம்புவதுதான் ஒன்று. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஏசாயா 51 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வாழ்க்கையில, இந்த மார்ச் மாசத்துல, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்க சரீரத்துல, உங்களுடைய வேலை காரியத்தில, அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் ஏதாவது ஒரு பகுதியில கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை கழிந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு துக்கமான மாதமாய் இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அப்படி அல்ல. தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார். தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார். முதலாவது தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, யோபுடைய வாழ்க்கையிலே சரீரத்தில் அவனுக்கு ஆறுதல் இல்லாமல் இருந்தது. சரீரத்திலே அவன் ஆறுதல் இல்லாமல் அரண்டு புரண்டு படுக்கிறதினாலே எப்பொழுது விடியும் என்று விடிவுக்காக காத்திருக்கிறான், எப்பொழுது இரவு வரும் என்று இரவுக்காக காத்திருக்கிறான். இப்படி அரண்டு புரண்டு படுத்து தன்னுடைய காலத்தை கழிக்க யோபு முயற்சி செய்த பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய சரீரம் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறது, என்னுடைய சரீரத்தில் ஒரு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறது, என்னுடைய நோயின் கொடூரத்தினாலே, என்னுடைய நோயின் வேதனையினாலே, என்னுடைய நோயின் அகோரத்தினாலே நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை சரீரத்திலே ஆறுதல் இல்லாமல் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஏதோ எனக்கு ஒரு துன்பம், ஏதோ ஒரு வியாதி, மருந்து மாத்திரை எடுத்தும் என்னால் சரியாக முடியவில்லை, மருந்து மாத்திரை எடுத்தும் இந்த வியாதி என்னை விட்டு நீங்கவில்லை, குணமாகவில்லை, மருத்துவர்களால் இதை சுகமாக்க முடியவில்லை, மருத்துவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் இன்றைக்கு தனித்தவனாய் நின்று கொண்டிருக்கிறேன், நான் ஒரு தனிமைப்பட்ட மரமாய் நின்று கொண்டிருக்கிறேன், நான் இன்றைக்கு தனிமரமாய் நின்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை பட்டு போய்விட்டது, இனி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு துளிர்விட எனக்கு விருப்பமில்லை, இனி என்னுடைய வாழ்க்கையிலே துளிர்விட முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை ஏதோ சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நானே பரிகாரியான கர்த்தர், உங்களை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவை நம்புவீர்களானால், இந்த மார்ச் மாசத்துல நீங்கள் அற்புதங்களை காண போகிறீர்கள், நீங்கள் நன்மைகளை காண போகிறீர்கள், நீங்கள் அதிசயத்தை காண போகிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்க போகிறார்.
இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்க போகிறார். உங்களுடைய சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும், மரண போராட்டம் கூட வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை குணமாக்க முடியும். இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்க முடியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஓடி வாருங்கள். மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஓடி வாருங்கள். இயேசுவே என்னை குணமாக்கும் என்று நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை ஆண்டவர் மாற்றுவதற்கு அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதற்காகத்தான் உங்களுக்காக அவர் சிலுவையை எடுத்தார், உங்களுக்காக இரத்தம் சிந்தினார், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். இரண்டாவது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இதே அதிகாரம் ஏசாயா 51வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 3வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவர், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாற்றுவார் என்று சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். உங்க குடும்ப வாழ்க்கையிலே ஒரு ஆறுதல். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறி வரும்படி செய்கிற தேவன், தேறி வரும்படி செய்கிற தேவன். உங்க குடும்பத்திலே எந்த பகுதிகள் பாழாய் கிடக்கிறது, உங்க குடும்பத்திலே எந்த காரியங்கள் பாழாய் கிடக்கிறது, உங்களால் எழும்பி கட்ட முடியவில்லையா? குடும்பத்தில் ஒரு பகுதி இடிந்து கிடக்கிறதா, அதை எழுந்து கட்ட முடியவில்லையா? இதனாலே உங்களுடைய சமாதானம் கெட்டு போய்விட்டதா? இதனாலே உங்களுடைய குடும்பத்திலே சண்டைகளும், உங்க குடும்பத்திலே நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிறதா? உங்க மனைவி அல்லது உங்களுடைய புருஷன், உங்களுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட யார் மூலமாகவோ ஒரு துன்பம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா? அல்லது உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் யார் மூலமாகவோ ஒரு துன்பம் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? உங்கள் குடும்பத்திலே சில காரியங்கள் இடிந்து போன நிலையிலே காணப்படுகிறதா? இதனால் வேதனை, இதனால் நிம்மதியை இழந்து, இதனால் சமாதானத்தை இழந்து, இதனால் துக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு உங்கள் வாழ்க்கையை நினைத்து, உங்களுடைய குடும்பத்தை நினைத்து, இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்துதான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டப் போகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறி வரும்படி கர்த்தர் செய்ய போகிறார், தேறி வரும்படி செய்ய போகிறார். கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக போகிறது. உங்கள் வாழ்க்கையின் எல்லையில் இருக்கிற, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற வனாந்தரங்கள் மாறப்போகிறது, அவாந்தரங்கள் மாறப்போகிறது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார், சமாதானத்தை கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், குடும்பத்துக்காக ஆறுதல் செய்கிறவர். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் வேலை காரியத்திலே ஒரு அற்புதம், உங்கள் வேலை காரியத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த மார்ச் மாசத்துல நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் வேலை காரியத்திலே தேவனை நம்பியிருங்க, தேவனை நம்பியிருங்க. மனுஷனை நம்பாதீங்க. அவர் எனக்கு வேலை எடுத்து கொடுப்பார், இவர் எனக்கு வேலை எடுத்து கொடுப்பார், இத்தனை லட்சம் நான் கொடுத்து விட்டால் எனக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்லி பணத்தை நம்பாதீங்க, பணத்தை நம்பாதீங்க. எத்தனையோ பேர் பணத்தை கொடுத்து வேலைக்காக முயற்சி பண்ணி பணத்தையும் இழந்து வேலையும் கிடைக்காமல் இன்றைக்கு கடன்காரர்களாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு அநேகருக்கு தெரியும். அநேகரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அநேகரிடத்தில் அப்படிப்பட்டவரிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? பணத்தை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன், தன் மாமிச புயபலத்தை நம்பி கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து மனுஷனை நம்புவதை நீங்கள் விட்டுவிடுங்கள். மனுஷர் மேல் பற்றுதலாக இருப்பதை விட்டுவிடுங்கள். மனுஷனை நம்பாதபடி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை நான் வாழும்படி, என்னுடைய குடும்பம் பிழைக்கும்படி எனக்கு ஒரு வேலை தேவையாயிருக்கிறது, இன்னும் நான் வேலை செய்து பிழைக்க வேண்டும் என்று நீர் எனக்கு நியமித்து வைத்திருக்கிறேன், நீர் தான் எனக்கு வேலையை கட்டளையிட வேண்டும், எனக்கு ஒரு வேலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க அற்புதங்களை காணப்பட போறீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே உபகாமத்திலே
ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தரே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க வேலை செய்து உங்கள் வருமானத்தை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அப்படிப்பட்டவர் உங்களுக்கு வேலையை தரமாட்டாரா? உங்களுக்கு வேலையை தரமாட்டாரா? வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், வேலையில் ஒரு இழப்பு இருக்கலாம், தொழிலிலே ஒரு இழப்பு இருக்கலாம், அல்லது வேலையிலே ஒரு போராட்டம் இருக்கலாம், வேலையிலே எதிர்ப்புகள் இருக்கலாம், வேலையிலே அல்லது ஒரு தொய்வு இருக்கலாம், வேலையிலே உங்களுக்கு ஒரு உற்சாகம் இல்லை. எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்திலே ஓடி வாருங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நம்புங்க. இந்த மாசத்துல ஒரு அற்புதத்தை நான் காணணும் ஆண்டவரே, இந்த மாசத்துல ஒரு அதிசயத்தை நான் காணணும் ஆண்டவரே, என்னுடைய வேலை காரியத்துல நீங்க ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய போறா. இந்த மார்ச் மாசத்துல தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். உங்களை ஆறுதல் படுத்துகிறாருன்னா உன்னை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களை ஆறுதல் படுத்துகிறாருன்னா உங்களுக்கு அற்புதம் நடந்தாயிற்று என்று சொல்லி, உங்களுக்கு அதிசயம் நடந்தாயிற்று என்று சொல்லி நீங்க அறிந்து கொள்ளுங்க. ஆமென். ஆறுதல் படுத்துகிறானா, அற்புதம் நடக்காம ஆறுதல் வராது, அதிசயம் நடக்காம ஆறுதல் உங்களுக்கு வராது. அற்புதத்தின் மூலம், அதிசயத்தின் மூலம், உங்களுடைய சரீரத்தை சுகமாக்குகிறதன் மூலம், உங்க குடும்பத்தை ஒன்று சேர்த்து கட்டி எழுப்புகிறதன் மூலம், உங்களுடைய வேலை காரியத்தில் புதிய வழியை திறக்கிறதன் மூலம், இப்படிப்பட்ட காரியங்களின் மூலமாய் ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. 2021ஆம் ஆண்டை ஆண்டவரே, ஆண்டிலே 2 மாதங்கள் வெகு வேகமாய் ஓடிவிட்டது. 3வது மாதத்தில் இதோ இந்த மார்ச் மாசத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் தேவனே, உம்முடைய பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இன்றைக்கு தேங்கி நிற்கிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு ஆறுதல் வராதா? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நடக்காதா? என்னுடைய குடும்பத்திலே ஒரு நன்மை வராதா என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு அற்புதத்துக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக இன்றைக்கு தேங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு விசை இவர்களுக்கு நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே. உம்மிடத்தில் நான் ஆண்டவரே கண்ணீரோடு உம்மிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். ப்ளீஸ், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, சரீரத்தில் எத்தனையோ பேர் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வியாதிகள், எத்தனை போராட்டங்கள் அவருடைய சரீரத்தை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய சரீரத்தை வியாதி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நிம்மதி இல்லாமல், சமாதானத்தை இழந்து, பணத்தை இழந்து, சொத்துக்களை விற்று வைத்தியம் பார்த்தவர்கள் கூட இருக்கிறார்களே. மனம் இறங்கும். அவர்களுடைய சரீரத்தில் ஒரு சுகத்தை கட்டளையிடும். இப்பொழுது அவர்களுடைய அருகிலே நீர் தோன்றும். உம்முடைய கரத்தை அவர்கள் மீது வையும். இந்த நிகழ்ச்சி அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே அவர்களுடைய சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவர்களுடைய அருகிலே நீர் தோன்றி அவர்களுடைய கரத்தில், உம்முடைய கரத்தை அவர்களுடைய சிரசின் மேல் வைத்து அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற சகல வியாதிகளை நீக்கி சுகமாக்குங்க ஆண்டவரே. அதுபோல அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆண்டவரே, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரிவினைகளை கர்த்தர் மாற்றுங்க. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற தரித்திர வனாந்தரத்தை நீக்குங்க. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்தியுங்க. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே நிம்மதியற்ற சூழ்நிலை, சமாதானமற்ற சூழ்நிலைகளை மாற்றுங்க. அவருடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுத்து, நிம்மதியை கொடுத்து அவருடைய குடும்பங்களை கட்டி எழுப்புங்க. அவருடைய குடும்பத்தில் அவர்களுக்கு தேவையான காரியத்தில் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல வேலை காரியத்தில் ஆண்டவரே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வேலைக்கான ஒரு புது வழியை திறந்து தாரும். எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். வேலை தேடி அலுத்து போய்விட்டார்கள். ஒரு வேலையும் கைகூடி வரவில்லை. வருகிற வேலைகள் நிரந்தரமானதா இருக்கவில்லை. என் தேவனே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். வீட்டிலே ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் லோன் கடன், ஒரு பக்கம் வீட்டின் தேவைகள், இதெல்லாம் அவர்களுக்கு சந்திக்கப்பட வேண்டுமே. பிள்ளைகள் வாழணும் ஆண்டவரே, நீங்க கிரியை செய்யுங்க. அவர்களுக்கான ஒரு வேலைக்கான வழியை திறந்து கொடுங்க. வேலையிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகள் நன்றாய் வாழட்டும், நன்றாய்
மகிழ்ச்சியாய் வாழட்டும், சந்தோஷமாய் வாழட்டும், நல்ல வசதியாய் வாழட்டும். கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மாற்றுங்க. இந்த மார்ச் மாசத்துல இவர்கள் விரும்புகிற காரியங்களில் அற்புதம் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை சாட்சியா மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. இவர்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே நான் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இவருடைய சரீரம், குடும்பம், வேலை காரியம், மற்ற எல்லா பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டீர், எங்களுக்கு நீர் பதிலை தந்து விட்டதற்காய் கோடி ஸ்தோத்திரம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மார்ச் மாதம் ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இந்த மார்ச் மாதத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மை செய்து அற்புதத்தை செய்து ஆறுதல் படுத்த போகிறார். நீங்கள் ஆறுதலா இருக்க போறீங்க. உங்க உள்ளம் சந்தோஷமடைய போகிறது. அது மாத்திரமல்ல, நீங்க கர்த்தருக்கு சாட்சியா நிற்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Hey there. Subscribe to my channel. And also press this